ஓகே ஓகே ஸோ குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வேர்ப் அப்படின்னு ஒரு பாடம். நேற்றுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம முதல் பாடம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நவுன் பார்த்தோம். அதுக்கு முன்னால் என்ன பார்த்தீங்க? வவ்வல்ஸ், கான்சனன்ட்ஸ் பார்த்தீங்க. வவ்வல்ஸ்னால் உயிர் எழுத்துக்கள், கான்சனன்ட்ஸ்னால் மெய் எழுத்துக்கள். வவ்வல்ஸ் மொத்தம் 5 இருக்குது. AEIOU இந்த 5 தான். இந்த 5 போக பாக்கி 21 இருக்குது. அந்த 21 நம்ம கான்சனன்ட் சொல்லுவோன்னு சொன்னேன். இந்த வவ்வல்ஸ் 5 எவ்வளோ முக்கியம்னா, இந்த வவ்வல் இல்லாத வேர்டு இங்கிலீஷில் கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? நவுன் பார்த்தோம். நவுனில் என்ன பார்த்தோம்? பெயர்ச்சொல் பார்த்தோம். பெயர்ச்சொல்னால் பெயரே குறிக்கும் சொல் பெயர்ச்சொல்னு பார்த்தீங்க. பெயர்ச்சொல்றது ஆள் பேராக இருக்கலாம், பொருள் பேராக இருக்கலாம், இடம் பேராக இருக்கலாம், எதாக இருந்தாலும் பெயர்ச்சொல் தான் பார்த்தீங்க. இதில் 2 டைப்ஸ் பார்த்தீங்க. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அப்படின்னு பார்த்தீங்க. அதுக்கு காமன் ப்ராப்பர்னால் என்னன்னு உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா? அப்புறம் அந்த ப்ராப்பர் நவுனுக்கு 3 பாயிண்ட் சொன்னேன். ப்ராப்பர் நவுன் எப்போ எழுதினாலும் முதல் எழுத்து கேபிட்டலில் வரணும், மீனிங் கிடையாது, ப்ளூரல் கிடையாதுன்னு சொன்னேன். அது நான் ஹோம்ஒர்க் சொன்னேன், நீங்கள் எழுதி அனுப்பிச்சிங்க. ஓகே, நான் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு புது பாடம். பாடம் பேர் என்ன? வேர்ப் அப்படின்னு ஒரு பாடம். வேர்ப்னா என்ன? தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். நவுன்னா பெயர்ச்சொல், வேர்ப்னா வினைச்சொல். பெயர்ச்சொல்னா பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல், வினைச்சொல்னா வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல், அல்லது செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல்னு சொல்லலாம். செயலை குறிக்கும் வார்த்தைகள் ஆடுகிறான், ஓடுகிறான், பாடுகிறான், தேடுகிறான், கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், ரீடிங், ரைட்டிங், இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதாவது செயலை குறிக்கும் வார்த்தைகள். இந்த வேர்பில் 2 டைப்ஸ் இருக்குது. புக்கில் கொடுத்துருக்க பாருங்கள். வேர்பில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ட்ராங் வேர்ப் இருக்குது, அது கீழே வீக் வேர்ப் இருக்குது. ஸ்ட்ராங் வேர்ப், வீக் வேர்ப் 2 கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ராங் வேர்ப் படிப்போம். ஸ்ட்ராங் வேர்ப் படிக்கும்போது ரைட், ரோட், ரிட்டன், கோ, வெண்ட், கான், பை, பாட், பாட், கட், 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 மேக், மேட், மேட். ஓகே, இது ஸ்ட்ராங் வேர்புக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் வீக் வேர்புக்கு கீழே பாருங்கள். கால், கால்டு, கால்டு, print, printed, printed, deposit, deposited, deposited, try, tried, tried, pass, passed, passed. இப்போ நான் வீக் வேர்புக்கு எக்ஸாம்பிள் படித்தேன். மேலே படித்த ஸ்ட்ராங் வேர்புக்கும் கீழே படித்த வீக் வேர்புக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் பாருங்கள், அந்த வீக் வேர்பில் 2வது 3வதும் ஈடியில் முடியுது பாருங்கள். கால்டு, கால்டு, பிரிண்டட், பிரிண்டட், டெபாசிட்டட், டெபாசிட்டட், ட்ரைடு, ட்ரைடு, பாஸ்டு, பாஸ்ட், இந்த மாதிரி ஈடியில் முடியுது. ஸோ இந்த மாதிரி ஈடியில் முடிஞ்சால் அதுக்கு பேர் வீக் வேர்ப். இந்த மாதிரி ஈடியில் முடிஞ்சால் அதுக்கு பேர் வீக் வேர்ப். ஆனால் மேலே பாருங்கள், மேலே 2வதும் 3வதும் ஈடியில் முடியல. ரோட், ரிட்டன், வெண்ட், கான், பாட், பாட், கட், கட், மேட், மேட். ஸோ இந்த மாதிரி ஈடியில் முடிஞ்சால் அதுக்கு பேர் வீக் வேர்ப். மேலே பாருங்கள், ஈடியில் முடியல, அதுக்கு பேர் ஸ்ட்ராங் வேர்ப். இந்த ஸ்ட்ராங் வேர்பை நம்ம எண்ணிடலாம். 183 ஸ்ட்ராங் வேர்பை எண்ணிடலாம். மொத்தமாக இங்கிலீஷில் எத்தனை இருக்குது? 183 ஸ்ட்ராங் வேர்ப் இருக்குது. அந்த லிஸ்ட்டு தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க பாருங்கள். அடுத்த பேஜில் ஒரு 4 பேஜ் கொடுத்துருப்பேன். இந்த 4 பேஜ் தான் மொத்த ஸ்ட்ராங் வேர்ப். அதாவது பேஜ் நம்பர் 5, 6, 7, 8 இந்த 4 பேஜில் நான் கொடுத்துருக்கிறது மொத்த ஸ்ட்ராங் வேர்ப் இங்கிலீஷில். அதுக்கு மேலே கிடையாது. 183 அதுலேயே வந்துடுச்சு. அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா வீக் வேர்ப். லிஸ்ட்டில் இல்லைன்னா வீக் வேர்ப். வீக் வேர்பை நம்ம எண்ண முடியாது, அது ஆயிரக்கணக்கில் இருக்குது. ஸ்ட்ராங் எண்ணிடலாம் 183. மற்றபடி ஸ்ட்ராங் வேர்புக்கும் வீக் வேர்புக்கும் இந்த ஸ்பெல்லிங் தவிர வித்தியாசம் இல்லை. வீக் வேர்ப்னா ஈடி வரும், ஸ்ட்ராங் வேர்ப்னா ஈடி வராது. இப்போ இது ஸ்ட்ராங் வேர்பாக இருந்தாலும் வீக் வேர்பாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்? இதை 5 வகையாக பிரித்து எழுதலாம். இந்த புக்கில் கீழே கொடுத்துருக்க பாருங்கள், கீழே கொடுத்துருக்க பாருங்கள், நம்பர் போட்டிருக்கேன். 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராங் வேர்பாக இருந்தாலும் வீக் வேர்பாக இருந்தாலும் நம்ம 5 ஃபார்ம் எழுதலாம். இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரைட். ரைட் வந்து முதல் ஃபார்ம். அது கூட எஸ் போட்டால் ரைட்ஸு, ஐஎன்ஜி போட்டால் ரைட்டிங், அப்புறம் ரோட், ரிட்டன். அடுத்த ஸ்கூலில் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ரைட், ரோட், ரிட்டன், இப்படி தான் ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ நான் எப்படி கொண்டு போகிறேன்னா, ரைட் வந்து முதல் வார்த்தை, கூட எஸ் போட்டால் ரைட்ஸு, ஐஎன்ஜி போட்டால் ரைட்டிங், அப்புறம் ரோட், ரிட்டன் சொல்லுங்கள். அடுத்தது என்ன இருக்குது? ப்ளே, அது முதல் வார்த்தை, எஸ் போட்டால் பிளேஸ், ஐஎன்ஜி போட்டால் பிளேயிங், இடி போட்டால் பிளேடு, திருப்பி இடி போட்டால் பிளேடு. அடுத்து பாஸ், பாசஸ், பாசிங், பாஸ்ட், பாஸ்ட், வாஷ், வாஷஸ், வாஷிங், வாஷ்ட், வாஷ்ட், கோ, கோஸ், கோயிங், வெண்ட், கான், க்ரை, க்ரைஸ், க்ரையிங், க்ரைட், ரைட். இந்த மாதிரி நம்ம எந்த வேர்ப் எடுத்தாலும் 5 ஃபார்ம் எழுதலாம். ஸ்ட்ராங் வேர்புக்கு 5 ஃபார்ம் எழுதலாம், வீக் வேர்புக்கு 5 ஃபார்ம் எழுதலாம். ஸ்ட்ராங் வேர்புக்கு 5 ஃபார்ம் வரும், வீக் வேர்புக்கு 5 ஃபார்ம் வரும். இப்போ இந்த 5 ஃபார்மில் ஒவ்வொரு ஃபார்மும் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறது அடுத்த பாடம். அடுத்த பாடத்தில் நான் டென்ஸ்னு ஒரு பாடம் ஆரம்பிப்பேன், அதில் சொல்லிக் கொடுப்பேன். அங்கே வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க அது எங்கே யூஸ் பண்ணணும், மீனிங் என்ன, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போதைக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மட்டும் ஜாப் வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன்ல, லிஸ்ட்டில் இருக்கிறது இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிறது இது வந்து ஃபஸ்ட் ஃபார்ம், அடுத்து இருக்கிறது 4th ஃபார்ம், அதுக்கப்புறம் இருக்கிறது 5th ஃபார்ம். ஃபஸ்ட்டு 4th 5th, செகண்ட் ஃபார்ம் 3rd ஃபார்ம் நான் கொடுக்கல.
என்னென்ன ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம்ன்றது இந்த முதல் ஃபார்மை எடுத்துக்கிட்டு இது கூட எஸ் போட்டிங்கன்னா செகண்ட் ஃபார்ம், ஐஎன்ஜி போட்டிங்கன்னா தேர்ட் ஃபார்ம், அப்புறம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து நான் புக்லேயே கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டில் உள்ளது ஃபஸ்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம். செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம்ன்றது நம்ம போட்டுக்கிறது. செகண்ட் ஃபார்முக்கு எஸ் போட்டுக்கணும், தேர்ட் ஃபார்முக்கு ஐஎன்ஜி போட்டுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கல, ஸ்ட்ராங் குரூப் லிஸ்ட்டு கொடுத்துருக்கல, இதில் ஏதாவது வார்த்தை உங்களுக்கு தெரியாத வார்த்தை இருந்தால் அதுக்கெலாம் இந்த புக்லேயே பக்கத்தில் மீனிங் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. வேறு என்ன இருக்குது இந்த பாடத்தில்? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஞாபகம் வச்சுங்க. இன்றைக்கி இதோடு முடிக்கிறேன். நாளைக்கு நம்ம புது பாடம் பார்க்கலாம், டென்ஷன்ற பாடம் பார்க்கலாம்.